இந்த வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் டிராகன் திரைப்படத்தில் கூறியுள்ள வசனங்கள் மற்றும் கதாபாத்திரங்களின் செயல்கள் போன்றவை பற்றிய ரைமிங் நரேஷன் மட்டுமே தவிர யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எழுதப்பட்டதல்ல. இந்த வீடியோ முழுவதும் சிரிக்க மட்டுமே, சிரிப்பு அல்லனா நான் பொறுப்புல. தங்க மடல் எனக்கு, தாலி கட்டுற உனக்கு, போடா என் தண்டனை கட்டனுக்கு 7 கிலோ பூண்டா எனக்கு நீ வேண்டாம். ஏன்னா கண்ணி வெடி வெடிக்குமா, கஞ்சா குடிக்க காதலிக்கிறதா பிடிக்குமா? சரி சின்ன சைஸ் மினியா சீரழியட்டும் சனியானு விடாம மச்சான் சின்னோட கூட்டுறண்டா, சீரழிஞ்சு காட்டுறண்டா, உளுந்துகிட்டே சாவ உருப்படாம தான் போவேன்னு கவலைப்பட்ட டீனேஜ்ல காவலித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான் காலேஜ்ல. போடு இடுப்ப காட்டுற பொண்ணு, இன்னொரு சிகரெட் பண்ணு, இழுத்து எழுப்புக்கெல்லாம் நின்னு ராகவன் காக்கி நாடா கம்பரை கட்டு காலி பண்றா காலேஜ விட்டு. சூப்பர் அயன் பண்ண நீட்டா அவ்வளவுதான்டா டாட்டான்னு மத்தி மீன் குழம்ப மாசாக கிளம்ப இளைய அறிவுன்னா ஜிகே ஆர்வமுள்ள 2K இதையெல்லாம் பார்த்து இன்ஸ்பைரிங்கா சேர்த்து கேங்காதான் கத்துவோம் கெத்து காமிச்சு சுத்துவோம் இல்லாம முற்போக்கா சேருங்களே, முழுப்படத்தையும் பாருங்களேன். அடுத்த என்ன எருக்கம்பு மாலை ஏமாத்திர முதேவிக்கு எகுத்துலையா கிடைக்கும் வேலை? சரக்கு போட்டு கடக்கிறது, சம்பளம்ன்ற பேர்ல ஏமாத்தி கொடுக்கறது, லவ்வரை மட்டுமே நம்புறது, அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி பிச்சை எடுத்து திங்கிறதுன்னு வெட்டித்தரமா சுத்தி வேணான்னு கத்தி ஐயோ 6 ரூபா பேனான்ட்டா அவ என்ன வேணான்ட்டா பின்ன பக்கத்துல உட்காரச்சு பால்கோவா ஊட்டி விடுவா. ராகவன் எல்லாத்தையும் இழந்து நடக்கிற, எம்பூரா கோட் அடிச்சுட்டு உளுந்து கிடக்குற, உள்ளு பாக்குறத விட்டு உழைப்ப நம்மனா பெட்ருன்னு ராத்திரி எல்லாம் ராவாடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தா ராகவனுக்கு 4-3-7 நான் சொல்றதை கேளு, புறங்கைய நக்காத, பொழைக்க தெரியாம நிக்காத, இளநீல தண்ணீர் ஏமாத்தி முன்னேறின்னு இன்ஸ்டன்டா கொடுக்க இன்டர்வியூ நடக்க பிரில்லியன்ட் ஊதுங்கடா சங்கு வாடிக்கிட்டு இருக்கோம். உங்களைத்தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். 1வது கணக்கு 1.5 லட்சம் உனக்கு. நாங்க அடுத்த என்ன 4 பக்கமும் கேங்கு தான், நட்சத்திர ஜன்னல் சாங்கு தான், போடு நாகாத்தம்மன் கூழு, நம்மளே முன்னேற மாதிரி ஒரு ஃபீல். தென் புதுசா வந்த காரு, புள்ளிங்களோட பீரு, நம்பி வந்த பொண்ணு, நான் தாண்டா வின்னுன்றக்குள்ள உள்ளாடைய தாண்டுவேன் விட்டுருவானா ஆண்டவன். 40 வாட்ஸ் பவருக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா பொறுக்குமா அவருக்கு? பஞ்சாமிரதத்தை ஊட்டு பாஸ் பண்ணி காட்டுன்னு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு சாத்தான் தலைவா. தமிழ் மாசம் தையி தகலி எனக்கு இன்ஸ்பிரேஷனே நீ. ஆமா கார்பரேட் கம்பெனி வச்சாரு, இல்ல காமராஜர் மாதிரி கல்வி கற்க வச்சாரு. கால்னு கத்துறவனுங்க, கஞ்சா அடிச்சுட்டு சுத்துறவனுங்க எல்லாம் வாழ்க்கையின் வழிகாட்டியா எடுத்தா இப்படிதான் மக்களே. சொந்தக்காரம் அவங்களே இல்ல, சொன்னதையெல்லாம் இவங்களே இல்ல. எங்கனாலும் சுத்து ஏரியால நாங்க கெத்து, கிரிக்கல் போர்டு பாருக்குள்ள கிசாவா சுத்து ஊருக்குள்ளன்னு பரதேசி ஊரோம்ப இழுத்துக்கிட்டு ஒன்னத்துக்கும் ஆகாதவனை எல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு படிக்காம பகுமானமா சுத்திக்கிட்டு இருக்கிற பொறுக்கிங்களை சொன்னேன். அடுத்து என்ன 7ஆம் நம்பர் பஸ், எக்ஸ் ஆச்சு மிஸ், நாவலூர் போயிருக்கேன் நல்லா படி நான் இருக்கேன்னு, நங்கநல்லூர் பீச் நல்லா தான் போச்சு. பட் வாட் டு டு நாக்க புடிச்சுக்கல, நான் சந்தோஷமாவே இல்ல. புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், புருஷன் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சூப்பர் எகிப்து நாட்டு அரசன், எவன்டா அந்த புருஷன்? பட் பல்லேலக்கா பாட்டு தான் பரவாயில்ல, ஸ்மார்ட் தான். கேப்பக்களி ஊட்டவே இல்லை, நீ கேள்வி எதுவும் கேட்டக்கூடாதுன்றக்காக தான் அந்த கேரக்டரை ஒழுங்கா காட்டவே இல்லை. பக்கா கட் பண்ணா பப்பினா நாயி பரபரப்பா போய் ஆச்சி மசாலா வாங்கிட்டான், அசந்து போய் தூங்கிட்டான். அடுத்த என்ன ஃபாரின் சாக்லேட் தின்னுவேன், ஃப்ராடு வேலை தான் பண்ணுவேன்னு 60 ரூபா வாச்சு அடுத்த வாழ்க்கை போச்சு. தென் ஐரமீனை வறுக்க மாட்டேன், அவ்வளோ கெட்டவனா இருக்க மாட்டேன், மைதா மாவுல பூரி மன்னிச்சிருங்க சாரின்னு மல்லிப்பூ மாலை மனம் திருந்தி வாழை, உளுந்து வரனா பொண்ணு கிடைக்கும் உனக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கும்னு படத்தை முடிக்க எண்டு கார்டு கொடுக்க ஓவரால் அருமையான கதை. அதை விட அட்டகாசமா இருந்தது திரைக்கதை. ஃபால்ஸ்ல காக்கா பறந்தது ஃபர்ஸ்ட் ½ hour மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்தது. பட் எனக்கு இந்த படம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு யங் ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜை அருமையா அவ்வளோ சூப்பரா அவங்களுக்கு புரிய வேண்டிய விதத்தில் சொன்னது ரொம்பவே அருமையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது நான் பர்சனலா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இட்ஸ் மீ RJ ஹரி அப்படின்ற இன்ஸ்டாடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்விட்டர்லயும் அதே தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.